Hello and welcome back to another episode of Alpha series. நம்ம இந்த சீரீஸில் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த வீடியோவும் ரொம்ப சின்னது. சரியா, யூஸ்வலாக போடுற வீடியோவோட இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிற மாதிரி வீடியோ இருக்கணும், ஆனால் குட்டியாகவும் இருக்கணும். ஸோ தட் யூ கைஸ் வில் பி பெனிஃபிட்டட். அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஹாலோஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, CHX3 this is known as haloform. This species is known as haloform reaction. ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இப்போ எந்த கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்துட்டு நமக்கு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனை காட்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். எந்த கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, CH3 C டபுள் பாண்ட் O R குரூப் அப்படி இருக்கிற ஒரு ஸ்பீசிஸ் காட்டும். ஓகே, இல்ல இன்னொரு ஸ்பீசிஸ் அப்படின்னா CH3 CH OH R குரூப் இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா these will show haloform reaction. These will show haloform reaction. ஓகேவா, இந்த ஸ்பீசிஸ் வந்துட்டு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் காட்டும். சரியா, எது காட்டாது அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் R will be equal to R not equal to NH2 NHR OH OR அப்படி இருந்துச்சுன்னா, அப்புறம் X ஹாலஜனே இருந்துச்சுன்னா, that will not show haloform reaction. haloform reaction அது காட்டாது. ஓகேவா, அது ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் காட்டாது. இந்த ஸ்பீசிஸ்ல இருந்துச்சுன்னா, ஆர்ல இந்த ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் காட்டாது. வேர் ஆர் நாட் ஈக்குவல் டு தி ஸ்பீசிஸ்னா தட் வில் ஷோ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது காட்டாதுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். இது இந்த ஸ்பீசிஸ் இருந்தா நமக்கு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் காட்டாதுங்கிறத மண்டையில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போமா, நெக்ஸ்ட் கான்செப்ட். இப்போ நம்ம ஸ்பீசிஸை பத்தி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு CHF3 this is known as fluoroform. fluoroform is a gas. சரியா, fluoroform வந்துட்டு ஒரு கேஸ் and it is unstable. ஏன் unstable அப்படின்னு பார்த்தோம்னா, because there is 3 fluorine atoms present. 3 fluorine atom நமக்கு இருக்கும்போது, fluorine atom இருக்கிறதுலயே ரியாக்டிவ் ஸ்பீசிஸ், அதனால அதை 3 ஃப்ளூரினையும் ஒரே கார்பன் மேல நம்மளால வச்சிருக்க முடியாது. பிகாஸ் தேர் வில் பி இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்மளால அதை ஸ்டேபிளா வச்சுக்க முடியாது. அது ஃபார்ம் ஆன கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே போயிடும். கொஞ்சம் செகண்ட்ஸ்லயே தான், ஈவன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு குளோரோஃபார்ம் பத்தி பார்ப்போம். குளோரோஃபார்ம் அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பத்தி வைடா நடத்தலாம், நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. பட் இங்க நம்ம ஹாலோஃபார்ம் மட்டும், ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் மட்டும் பாக்குறதுனால தட் ஐ எம் எக்ஸ்க்ளூடிங். சரியா, இப்போ திஸ் வில் பி கலர்லெஸ் லிக்விட். குளோரோஃபார்ம் வந்துட்டு கலர்லெஸ் லிக்விடா இருக்கும். தட் இஸ் அனஸ்தெட்டிக். குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன்ல நம்ம யூஸ் பண்ணும்போது that is used as anesthetic. நிறைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிடுச்சு, இல்லைன்னா அளவு அதிகமாயிடுச்சு அப்படிங்கும்போது நமக்கு அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப பாதிச்சிடும். ஓகே, இப்போ புரோமோஃபார்ம் yellow liquid. ஓகே, that will be yellow liquid அது. நெக்ஸ்ட் பார்ப்போம். that is iodoform. CHI3 that is iodoform. that is yellow solid. ஓகே, yellow solid. இது வந்துட்டு நம்ம ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ண முடியும். that also has objectionable smell. ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அடிக்கும் போது நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் வில் பி அன்பிளசன்ட் ரைட். அப்படி அது அயோடோஃபார்முக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு ட்ரை அயோடோ மீத்தேன். இது NCERT-ல இருக்கு இந்த பாயிண்ட். ஐ எம் ரைட்டிங் டஸ் NCERT-ல இருந்து எடுத்தேன் இந்த பாயிண்ட். சரியா, திஸ் யூ கைஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரை அயோடோ மீத்தேன்ங்கிறது அயோடோஃபார்முக்கு இன்னொரு பேரு. Okay, you guys need not confuse. Okay, that is also important.
இட் வாஸ் ஏர்லியர் யூஸ்ட் அஸ் ஆன்டிசெப்டிக் நான் சொன்ன மாதிரியே. அண்ட் antiseptic properties are due to liberation of free iodine and not due to iodoform itself. iodoformனாலேயே நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல, ஃப்ரீ அயோடின் லிபரேட் ஆகிறதுனால மட்டும்தான் நமக்கு ஐடோஃபார்ம் அது ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்றோம். சரியா? டியூ டு அப்ஜெக்ஷனபிள் ஸ்மெல் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அதர் ஃபார்முலேஷன்ஸ் கண்டெய்னிங் அயோடின். அப்ஜெக்ஷனபிள் ஸ்மெல் நான் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அடிக்கும், அதனால அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரியா? ரியேஜென்ட், இப்போ ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனுக்கு நமக்கு என்ன ரியேஜென்ட் இருந்தா நமக்கு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் காட்டும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம NaOH is a strong base, plus X2. ஓகே, அந்த ரியேஜென்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் காட்டும். ஆர் தே கேன் சே NaOX. இதுல நமக்கு NaOX அப்படி இருக்க முடியும். சரியா? NaOX. இங்க இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன், CaOH twice plus X2. இல்லனா அவங்க என்ன சொல்லலாம், CaOX2 சொல்ல முடியுமா? CaOX2. இப்போ CaOCl2 எடுத்துக்கிட்டோம்னா CaOCl2 it is bleaching powder. கரெக்டா? bleaching powder. ஓகே, that will be bleaching powder. பவர் நிறுத்திட்டனா பவுடர், ப்ளீச்சிங் பவுடர். சரியா? இது ஒரு கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட் வந்துட்டு இதுதான். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். ரியாக்ஷன் முடிச்சுட்டு ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்ப்போம். அப்புறம் கொஸ்டின் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, ரியாக்ஷன் எப்படி, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா let us see. இப்போ CH3 C double bond O R நான் சொன்ன மாதிரியே இது ஹாலோஃபார்ம் கொடுக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஆரோட கண்டிஷன்ஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 moles of NaOH. 4 molesங்கிறது இம்பார்ட்டன்ட், JEE மெயின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 3 moles of X2. ஓகே, so that will be used in haloform reaction. இதுதான் மொத்த ரியாக்ஷன். இதனோட ஸ்டாய்கியோமெட்ரி கேட்க முடியும். they have asked in JEE mains. ஓகே, மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन எத்தனை மோல்ஸ்னு. so you guys be attentive இந்த இதுல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் வருவோம். CHX3 அது நமக்கு ஃபார்ம் ஆகும். this is haloform. அதோட நமக்கு C double bond O minus Na plus salt of carboxylic acid ஃபார்ம் ஆகுது. salt of carboxylic acid. salt of carboxylic acid நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம மெக்கானிசம் பார்க்கறோம். மெக்கானிசம் இன்ட்ரெஸ்டிங் மெக்கானிசம். யூ கைஸ் நீட் டு பே அட்டென்ஷன். அதனால கவனிச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்றேன், கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்ல இவ்வளோ அழகா ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் யாரும் டீச் பண்ண மாட்டாங்க, நான் டீச் பண்றேன். ஸோ யூ கைஸ் பே அட்டென்ஷன் அண்ட் லிசன் டு இட். சரியா? ஃபர்ஸ்ட் CH3 C double bond O R அப்படி இருக்கும்போது இந்த கார்பன் நமக்கு தட் இஸ் ஆல்பா கார்பன். கார்பனைல் குரூப் பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஸோ திஸ் வில் பி ஆல்பா ஹைட்ரஜன். அசிடிக் ஹைட்ரஜன் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் C double bond O group is electron withdrawing group. So this hydrogen will be acidic hydrogen. Okay, acidic hydrogen. நமக்கு என்ன இங்க வரும், NaOH ஃபர்ஸ்ட் சேர்க்கிறோம். NaOH வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ். கரெக்டா? ஸ்ட்ராங் பேஸ். NaOH ஃபர்ஸ்ட் மோல் ஆஃப் NaOH நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோல் ஆஃப் NaOH நம்ம சேர்க்கும் போது இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை அந்த OH மைனஸ் அயான் எடுத்துட்டு போயிடும். ஸோ ஹியர் இங்க என்ன நடக்குதுன்னா CH2 மைனஸ் சார்ஜ் ஜெனரேட் ஆகுது. ஏன்னா H பிளஸ் போயிடுச்சு. கரெக்டா? அப்போ C double bond O R கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு X2 வரணும். கரெக்டா? X2 வரணும். X2ல நமக்கு 2 X மாலிக்யூல்ஸ் இருக்கு. இங்க நமக்கு போலாரிட்டி ஜெனரேட் ஆகுது அந்த பாண்ட்ல. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்க வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வரும். ஏன்னா இது எல்லாமே ஒரே கண்டெய்னர்ல நடக்குது இல்லையா? ஸோ ஹியர்
there is a polarization. அப்போ இந்த x வந்துட்டு தனியா வந்துரும், இந்த x மைனஸ் தனியா வந்துரும், இந்த x பிளஸ் தனியா வந்துரும். அப்போ இந்த x பிளஸ் போயிட்டு இங்க இந்த மைனஸ் சார்ஜ்ல அட்டாக் ஆகும்போது நமக்கு என்ன நடக்கும்? இந்த ஆரோ போட்டோம்னா you guys will not be interested to study. அதனால தான் நான் அந்த ஆரோ போடல. இந்த x போய் இங்க மைனஸ்ல ஜாயிண்ட் ஆகும், பிளஸ் x போய் மைனஸ்ல ஜாயிண்ட் ஆகும். சரியா? அப்போ என்ன ஆகும்? CH2x அப்புறம் C டபுள் பாண்ட் O R கிடைக்குமா? நெக்ஸ்ட் செகண்ட் மோல் ஆஃப் NaOH எடுக்கிறோம். செகண்ட் மோல் ஆஃப் NaOH மொத்தம் 4 மோல், அதுல ரெண்டாவது மோல் நம்ம யூஸ் பண்றோம். ரெண்டாவது மோல் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அசிடிக் ஹைட்ரஜனை அது கேரி பண்ணும், அது இந்த OH மைனஸ் அயான் எடுத்துட்டு போயிடும். ஸோ ஹியர் we remain with CHX மைனஸ் C டபுள் பாண்ட் O R இருக்குமா? கரெக்டா? கரெக்டா? அப்புறம் ஒரு X2 திருப்பி ரியாக்ட் பண்றோம், ஒரு X2 திருப்பி ரியாக்ட் பண்றோம். அதே மாதிரியே X பிளஸ் X மைனஸ்ன்னு போயிடுமா? அப்போ இந்த பிளஸ் சார்ஜ் வந்துட்டு இங்க அதே மாதிரியே அட்டாக் ஆகும். அப்போ we remain with என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CHX2. கரெக்டா? CHX2 C டபுள் பாண்ட் O R ஓட ரிமைனிங் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் மோல் ஆஃப் NaOH நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் மோல் ஆஃப் NaOH இது எத்தனாவது மோல்? இது தேர்ட் மோல் ஆஃப் NaOH. தேர்ட் மோல் ஆஃப் NaOH. தேர்ட் மோல் ஆஃப் NaOH எடுக்கும்போது இங்க இன்னொரு ஹைட்ரஜனும் இருக்கு. ஸோ CX3 மைனஸ் C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O R வருமா? நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் NaOH போட முடியும். NaOH போடும்போது என்னாச்சு? இங்க H எடுத்துட்டு போயிடுச்சு, CHX3 வந்துருச்சு. ஸோ நமக்கு CHX3 வந்துச்சா? இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அங்க ஹைட்ரஜன் இல்லை. அப்போ NaOH ஃபோர்த் டைமா NaOH யூஸ் பண்றோம். ஃபோர்த் மோல் ஆஃப் NaOH யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு யூ மஸ்ட் சி, ரைட்? மொத்தம் 3 இடத்துல X2 யூஸ் பண்ணோமா? X2 யூஸ் பண்ணல. எங்க X3 எப்படி வந்துச்சு? சாரி கைஸ், சாரி, நான் இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகே, தேர்ட் மோல் ஆஃப் NaOH நம்ம யூஸ் பண்ண உடனே நமக்கு என்ன வரும்? இங்க CH2 மைனஸ், வெறும் CX2 மைனஸ் C டபுள் பாண்ட் O R வருமா? அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு X2 மாலிக்யூல் யூஸ் பண்ணும், அப்புறம் X பிளஸ் வரும், X மைனஸ் வரும். இந்த பிளஸ் வந்துட்டு இந்த மைனஸ்ல ஜாயின் ஆகும்போது then only we get CX3 C டபுள் பாண்ட் O R கிடைச்சதா? அதுக்கப்புறம் இப்போ ஃபோர்த் மோல் ஆஃப் NaOH நம்ம யூஸ் பண்ண போறோம். this இங்க இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூ கைஸ் நீட் டு பே அட்டென்ஷன். இங்க 4வது மோல் ஆஃப் NaOH யூஸ் பண்ணிட்டோம். 4வது மோல் ஆஃப் NaOH எடுக்கிறதுக்கு அங்க அசிடிக் ஹைட்ரஜன் இல்ல. அப்போ அதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா CX3 மைனஸ் இருக்கு இல்லையா? CX3 மைனஸ் அப்படியே இருக்கும். C இந்த டபுள் பாண்ட் ஓல ஒரு பாண்ட் மேல ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அப்போ மைனஸ் வரும். இங்க R இருக்கும், இங்க OH வந்துட்டு ஜாயிண்ட் ஆகும். இந்த CX3 இருக்கு இல்லையா? இந்த CX3 மைனஸ் குட் லீவிங் குரூப், இட் வில் பி ஸ்டேபிள் இனஃப். ஓகே, அதனால அது வெளியே போயிடும். வெளியே போனுச்சுன்னா நமக்கு we remain with என்ன, நமக்கு மீதி என்ன இருக்கும்? இந்த CX3 வெளியே போயிடுச்சு. அப்போ நமக்கு R C டபுள் பாண்ட் O அந்த O கீழே வந்துருச்சு. OH இருக்குமா? இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், கரெக்டா? இப்போ R C டபுள் பாண்ட் O மைனஸ் H பிளஸ், ஏன்னா அது ஆசிட் H பிளஸ் அயானை டொனேட் பண்ண முடியும், கரெக்டா? இப்போ இந்த H என்ன பண்ணும்? இந்த CX3 மைனஸோட ஜாயின் பண்ணி நமக்கு CHX3 ப்ரொடியூஸ் பண்ணும். CHX3 தானே இங்க ப்ராடக்டா இருக்கு. ஸோ தட் கெட்ஸ் ஃபார்ம்டு. இங்க நமக்கு RCOO மைனஸ் இருந்துச்சா? RC டபுள் பாண்ட் O மைனஸ் இருந்துச்சு. இங்க Na அயான் சும்மா இருக்கிறதுனால Na அயான் அங்க போய் ஒட்டிக்கும்.
ஸோ திஸ் வில் பி சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருச்சு. சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிடும் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஹாலோஃபார்மும் கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் மெக்கானிசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் பாருங்க. இங்க நான் என்ன சொன்னேன், 4 மோல் ஆஃப் NaOH யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் மோல் ஆஃப் X2 யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க செகண்ட் மோல் ஆஃப் X2 யூஸ் பண்ணோம். தேர்ட் மோல் ஆஃப் X2 இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? அதுக்கு மேல எங்கேயாவது யூஸ் பண்ணியிருக்கோமா? கிடையாது. ஸோ திஸ் யூ கைஸ் நீட் டு ரிமெம்பர். இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிய வேண்டும். சரியா? இங்க ஃபர்ஸ்ட் ஹாலஜன் யூஸ் பண்ணோம், இங்க செகண்ட் ஹாலஜன் யூஸ் பண்ணோம், யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க தேர்ட் ஹாலஜன் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 3 மோல் ஆஃப் ஹாலஜன்ஸ், 4 மோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH யூஸ் பண்ணோம். இப்போ என்ன கொஸ்டின் டைப்ல பார்ப்போம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, which of the following will not show haloform reaction. You guys make a note of it. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் CH3 C double bond O CH3, இது அசிட்டோன். நெக்ஸ்ட் CH3 CH2 OH, இது எத்தனால். நெக்ஸ்ட் CH3 C double bond O H, this will be aldehyde, எத்தனால் அப்படின்னு சொல்லுவோம். CH3 C double bond O OH, இது எத்தனோயிக் ஆசிட். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. this will be acetone. this is ethanol. okay, this will be ethanol. this is aldehyde, that is alcohol. இங்கே இது எத்தனோயிக் ஆசிட். கரெக்டா? எத்தனோயிக் ஆசிட். ஓகே, இப்போ இதுல CH3 C double bond O R குரூப் அசிட்டோன் காட்டும். எத்தனால் CH3 CH2 OH, CH3 CHOH, R group இங்கே H இருக்கு. So this will also show haloform reaction. Next CH3 C double bond O H, ethanol also show this kind of reaction. ethanoic acid OH இருக்கு. OH இருந்தா நான் வராதுன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் சொன்னேன். இது மூணும் காட்டும், இது காட்டாது. சரியா? ஒரு JEE மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, திஸ் ரியாக்ஷன் இது நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனால். அதே கொடுத்துருக்காங்கடா. எஸ், இங்க அசிட்டோன் கொடுத்துருக்காங்க. இங்க மெத்தனால் கொடுத்துருக்காங்க. மெத்தனால் காட்டுமா? காட்டாது. பிகாஸ் CH3 மட்டும்தான் இருக்கு, அதோடய OH வந்துருச்சு, காட்டாது. இங்க CH3 CHOH குரூப் இருக்கு. so this will also show. எத்தனால் காட்டுமா? இப்பதான் சொன்னேன், எத்தனால் காட்டும். அசிட்டோன் காட்டுமா? எஸ், அதுவும் காட்டும். அப்போ 1 2 3 4th மட்டும் காட்டாது. பிகாஸ் மெத்தனால்கிட்ட நமக்கு CH3 CHOH குரூப் இருக்கணும், இல்லனா CH3 C double bond O குரூப் இருக்கணும். அது ரெண்டுமே மெத்தனால்ல இல்ல. so 4th ஆப்ஷன் கிடையாது. 1 2 3 C ஆப்ஷன் will be the answer. ஓகேவா? C தான் இங்க நமக்கு ஆன்சரா இருக்கு. சரியா? நான் தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகே, தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.